அஜித்குமாரனுடைய ஒரு கொடூரமான ஒரு கொலை என்பது நிகழ்ந்துள்ளது. இந்த வழக்கின் தன்மையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் அந்த நேரத்தில் அவர்கள் கையிலேயே இல்லை. நினைச்சு பாருங்க, அஜ்மல் கான் கையிலேயே போஸ்ட்மார்ட்டம் கிடையாது. ஸ்டேட் அப்ப எவ்வளவு வீக்கா இருக்குன்னு பாருங்க. மக்களுக்கு நம்பிக்கை விட்டு விடக்கூடாது. ஜுடிஷியரி இதை அப்படியே தள்ளிட்டு போயிடும் அப்படின்றது வந்துடக்கூடாது. சிபிஐக்கு கொடுக்கறது, சிபிசிஐடி கிட்ட கொடுக்கறது, எஸ்ஐடி கிட்ட கொடுக்கறது போன்ற விஷயங்களை போனா எல்லாம் டைல்யூட் ஆயிரும். ஸ்டேட்டை வந்து we must force the state to act அப்படின்ற ஒரு இன்சிஷன் இருந்ததுனால உடனடியாக சஸ்பென்ஷன்ஸ் நடந்தது, டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்தது, வெயிட் லிஸ்ட்ல போடுறது நடந்தது, அரெஸ்ட் நடந்தது, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ண காரணத்தினால தான் that was the most important part of the order. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த சென்சிடைசேஷன் என்பது எந்தெந்த தளங்களில் நடைபெற வேண்டும்? அரசு என்ன செய்ய போகிறது? You come out with your cards. ரொம்ப ஜெனுவினா பிரஸ் பண்ணாங்க. பிரின்சிபல் ஆஃப் கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, who gave the command, he should take the responsibility in the jurisprudence-ல அந்த பிரின்சிபல்ல who gave the command கண்டுபிடிங்க. ஏன்னா எனக்கு அன்பார்ச்சுனேட்லி வருத்தம் எங்க இருக்குன்னா ரெண்டு இதுல வருத்தம். ஒண்ணு, மகிழ்ச்சி என்னவா இருந்ததுன்னா இதுல அரசியல் சாயம் பூசாமல் நான் பேச விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசி ஐ எம் சாரி, என்னை மன்னித்து விடுங்கள், நடக்கக்கூடாது நடந்தது என்று சொன்னாரே, அது வந்து இஸ் a பிக் ஜெஸ்டர். அவருடைய கட்சிகளை சார்ந்தவர்களே வந்து அந்த அஜித்குமார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் அமர்ந்து டிஎஸ்பி மத்தியில் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் டிஎம்கே, பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் ஆஃப் டிஎம்கே ஃப்ரம் திருப்போணம் அண்ட் மானாமதுரை எட்ஸெட்ரா இவங்கெல்லாம் வச்சு 50 லட்சம் ரூபா பேசினார். திஸ் இஸ் ராங். இதுதானே நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய டிஜிபி இதுதான் சொல்வார்னு எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஏடிஜிபி இதுதான் சொல்வார்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க என்னன்னா ஒரு நாள் காலை உட கையை உடைன்றீங்க. கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது மட்டும் இல்லை முத்துகிருஷ்ணன், அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட பிற்பாடு எலும்பு சேருகிறது பாருங்க. இதுல எல்லாத்துலயும் எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எலும்புகள்லாம் இப்படி சேருவது கிடையாது, எலும்புகள் சேருவது இப்படி. அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா நடக்க முடியாது. இதுக்கு ஒரு இறுதி முடிவு வரணும்னா அஜித்குமார் சட்டம் என்ற சித்திரவதையை தடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இன்னைக்கு சொல்றேன், இப்பதான் அங்கிருந்து வரேன், வேற யாருக்கும் நான் சொல்ல, இப்படிதான் சொல்றேன். வணக்கம். இன்றைக்கு ஒரு அஜித்குமாரனுடைய ஒரு மிக கொடூரமான ஒரு கொலை என்பது நிகழ்ந்துள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை நாம் இதுவரை பார்க்காத வேகத்தில் காரியங்கள் நடந்தன, மிக வேகம். பொதுவாக இந்த விஷயங்களாம் நடக்க சில மாதங்களாகும், ஆனால் நாட்கள்லேயே இந்த விஷயம் மிக வேகமாக நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வேகத்தை அல்லது இந்த பிரத்யேகமாக இந்த வழக்கின் தன்மையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வேகன்றது உண்மைதான். அந்த வேகத்துக்கு காரணம் பல முக்கியமான விஷயங்கள் உண்டு. சம்பவம் நடந்தது 28ஆம் தேதி, 27, 28 இரவில் இந்த சம்பவம் நடந்தது. 28ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் வந்து 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் அதை மென்ஷன் பண்ணுறாங்க வழக்கறிஞர்கள். மென்ஷன் பண்ணும்போது கோர்ட் வந்து சுவமோட்டோவை நான் எடுக்க தயார் இல்லைன்னு சொல்லி தேவைப்பட்டால் நீங்கள் மனுக்கள் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 30th ஒரு சரியான மனுதார் இதுக்கு தேவைன்னு சொல்லி 29ஆம் தேதி அந்த பகுதியிலிருந்து எங்களுடன் இணைந்து இந்த வழக்கில் முழுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக வழக்கறிஞராக ஆஜரான கார்த்திக் ராஜா 2024 தான் அவர் ரெஜிஸ்டர்டு. அந்த இளம் வழக்கறிஞர் முன்வருகிறார். இதில் முழு பெருமை அவருக்கு போய் சேரணும். இந்த மாதிரி இளம் வழக்கறிஞர் வந்து நான் முன் வருகிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். அவர் என்டையர் போஸ்ட்மார்ட்டத்தை வந்து விட்னஸ் பண்றார். இன்னொரு அட்வொகேட், இஸ் ஆல்சோ யங் பட் கம்பேரிட்டிவ்லி மோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கணேஷ் குமார்ன்றவரோட சேர்ந்து என்டையர் போஸ்ட்மார்ட்டத்தில் ஃபிசிக்கலாக தே ஆர் பிரசன்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபேமிலி. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் ரொம்ப தெளிவாக செயல்பட்டவர். அவங்களுக்கு பல சிரமங்கள் இருந்திருக்கலாம், தெளிவாக செயல்பட்டவர். இதுதான் இந்த பின்னணி. ஸோ போஸ்ட்மார்ட்டம் நமக்கு வந்து ரொம்ப ஃபேராக ஆனஸ்டாக கிடச்சிருக்கு. அதே ஒரு பெரிய விக்ட்ரி.
30ஆம் தேதி ஃபைல் பண்ணி 1ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. 1ஆம் தேதி ஜட்ஜு கிட்ட நாங்கள் சொல்கிறோம் என்ன நம்பர் ஆகலைன்றோம், கவலைப்படாதீங்க, நோ ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பேச விட்டுறாரு. ஸோ இதுதான் வேகத்துக்கு காரணம். ஜட்ஜு பெஞ்சு இமீடியட்டாக அதை ஹியர் பண்ண தயாராக இருந்தது. ஹியர் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, ரொம்ப சென்சிட்டிவாக அதை ஹியர் பண்ணாங்க. அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி தான் பல இடங்களில் மிஸ் ஆகுது. இங்கே முழுமையாக இந்த வழக்கில் அவர்கள் இருவரும், ஜஸ்டிஸ் SM சுப்ரமணியம் சரி, ஜஸ்டிஸ் மரிய கிளாட்டும் சரி, முழுமையாக காட்டியதன் காரணமாக ஒரு பேஷண்ட் ஹியரிங், வெரி சென்சிட்டிவ் ஹியரிங், பாதிக்கப்பட்டவருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் என்ன நடந்ததுன்றது அவங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. நேர்மையாக பேசணும் என்றால் அரசின் சார்பாக ஆஜராகின அட்வொகேட், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மதிப்பிற்குரிய திரு அஜ்மல் கான் அவர்களும் எப்பொழுதும் சொல்லுவது போல் கீழே விழுந்ததுனால ஆயிடுச்சு, கால் உடைஞ்சது, பிறண்டி விழுந்தா போன்ற சாக்குகள்லாம் சொல்லாமல் he almost conceded, yes it has run, அது தப்பு, ஆனால் இது அரசியல் படுத்திடாதீங்க அப்படின்றது நேச்சுரலி ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் he took. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாமே சேர்ந்து தான் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு சென்சிட்டிவ் ஜட்ஜ், அவங்கள கேட்க வேண்டிய, அரசை கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் சரியான கேள்விகள் கேட்டார்கள். ஆதங்கத்தை குடும்பத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள், காட்டினார்கள். போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் அந்த நேரத்தில் அவர்கள் கையிலேயே இல்லை. நினச்சி பாருங்க, அஜ்மல் கான் கையிலேயே போஸ்ட்மார்ட்டம் கிடையாது. ஸ்டேட் அப்போ எவ்வளோ வீக்காக இருக்குன்னு பாருங்க. அப்போ நான் ஜஸ்டிஸ் JR சுவாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட் சந்தோஷ் வர்சஸ் மதுரை கலெக்டரை எடுத்து காட்டி டீனை மத்தியானம் வர சொல்லுங்கன்னு சொல்லி, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி, நான் சொன்ன டெம்பிளில் ஃபோட்டோ எடுத்த நான் காட்டிய வீடியோ எடுத்த ஆள் இங்கே தான் இருக்கார், உள்ளார விட மாட்டாங்கன்னு சொன்னேன்னா அவரை உள்ளார விட சொல்லுங்கன்னு சொல்லி 3 மணிக்கு போஸ்ட் பண்ணுறாரு. ஸோ on one day there were 2 hearings. அந்த செகண்ட் ஹியரிங்கில் he had access to the postmortem report. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர் கையில் மட்டும்தான் இருக்குது. அஜ்மல் கான் சார் கையில் கண்டிப்பாக இருந்திருக்க சான்ஸ் இருக்குது, பட் ஜட்ஜ் கையில் தான் இருக்குது, எங்கள் கையில் கிடையாது. எனக்கு நேற்று ஈவினிங் தான் சீல் கவர் கிடச்சிது. இன்றைக்கி காலையில் தான் நான் அந்த சீல் கவரை கொண்டு போய் குடும்பத்திட்ட கொடுத்துட்டு வந்தேன். அதில் இந்த 44 இன்ஜுரிஸ் அவங்க பார்த்தாங்க பாருங்க. திஸ் வாஸ் ஷாக்கிங் டு தெம். இந்த 44 இன்ஜுரிஸ் வாஸ் மென்ஷன் பை த ஜட்ஜ். நான் நேற்று இரவு தான் இந்த 44 இன்ஜுரிஸை முழுமையாக பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் புட் டுகெதர் ஜட்ஜு உடைய ரொம்ப அப்ஜெக்டிவ் என்னவா இருந்ததுன்னா, எவிடன்ஸ் ஷுட் பி ப்ரொடெக்டட். இந்த எவிடன்ஸ் லூஸ் ஆகிடக்கூடாது, மக்களுக்கு நம்பிக்கை விட்டு விடக்கூடாது, ஜுடிஷியரி இதை அப்படியே தள்ளிட்டு போயிடும் அப்படின்றது வந்துடக்கூடாது. இந்த சிபிஐக்கு கொடுக்கறது, CBCID கிட்ட கொடுக்கறது, SIT கிட்ட கொடுக்கறது போன்ற விஷயங்களை போனால் எல்லாம் டைல்யூட் ஆயிரும். ஸ்டேட்டை we must force the state to act அப்படின்ற ஒரு இன்சிஷன் இருந்ததுனால உடனடியாக சஸ்பென்ஷன்ஸ் நடந்தது, டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்தது, வெயிட் லிஸ்ட்டில் போடுறது நடந்தது, அரெஸ்ட் நடந்தது, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ண காரணத்தினால தான் தட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி ஆர்டர். அதன் விளைவாக கடந்த 3 நாட்களாக நைட்டு 11:30 மணி வரைக்கும், முதல் நாள் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க ஆர்டர் வர்ற வரைக்கும், பட் அன்னையிலேருந்து நேற்று வரைக்கும் நைட்டு 11-11:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. சாட்சிகள்லாம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்லாம் சில சாட்சிகள் விசாரிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ் எடுத்து நடந்துட்டு இருக்கு. பயப்படுகிறோம் என்று சொல்கிற சாட்சிகளுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு ப்ரொடெக்ஷன் கூட ஒரு சாட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நைட்டில் 11:30 மணிக்கு முந்தா நேற்று நைட்டு நாங்கள் அனுப்புனது. இதெல்லாம் பார்க்க முடியாது. 11 o'clock இந்த நைட் அவரே எழுத வச்சு அதை அனுப்பி அதை வெவ்வேறு இடங்களுக்கு ட்வீட் பண்ணி அதிகாரிகளுக்கு அனுப்புனதன் விளைவாக நீங்கள் பாருங்கள், ஒரு ஆர்ம்டு போலீஸ் ஃப்ரம் ராம்நாடு டிப்யூட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. அந்த மேன் இன்னைக்கு பாவம் ஏதோ கோயிலுக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காரு, அங்கே அந்த ஆர்ம்டு போலீஸ் அவரோட போயிருக்காரு. ஸோ வேகமாக நடந்ததுக்கு இவ்வளோ ஃபேக்டர்ஸ் காரணம்னு சொல்ல வரேன். நல்ல ஃபொரென்சிக் டீம் வேலை பார்த்துருக்கு. அப்போ ஒரு குற்றம் நிகழ்கிறது, ஒரு குற்றம் நிகழ்ந்த உடனே பொதுவாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய நடைமுறை என்பது டினையல் மோடு தான். நடக்கவே இல்லை, இதற்கு சம்பந்தம். ஆனால் இந்த முறை இவ்வளோ வேகமாக அரசும் அதை ஒப்புக்கொண்டதே ஒரு பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி பார்க்கலாமா? அதை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பார்க்கணும். சிவில் லிபர்ட்டிஸில் இத்தனை வருஷம் இருந்ததில் டினையல் மோடு இல்லாமல் பார்த்தது இந்த முறை தான். அதில் நம்ம we have to accept there was no denial.
there was of course resistance. There has to be resistance because they are the state. தவறாக யாரும் அதை பயன்படுத்திடக்கூடாதுன்ற லெவலில் இருந்தது தவிர நாங்கள் டினை பண்ணுறோன்ற ஸ்டாண்ட் வந்து நீதிமன்றத்தில் அவர்கள் எடுக்கவில்லை. வி ஆர் ஆன் த சைடு ஆஃப் த விக்டிம்ஸ் அப்படின்ற ஸ்டாண்ட் வந்து எடுத்தாங்க. இருக்கிற ஃபேக்ட்ஸை நீதிமன்றத்தில் அப்படியே எடுத்து சொன்னாங்க. உதாரணத்திற்கு எஃப்ஐஆர் வந்து 28ஆம் தேதி திருட்டு எஃப்ஐஆர், த சோ கால்டு தெஃப்ட் கேஸ் was registered as an FIR only on 28th morning at 10:30. அந்த 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 எஃப்ஐஆரே எடுத்து நீதிமன்றத்துக்கு கொடுக்குறாங்க. whereas investigation started on 27th itself. ஸ்பெஷல் டீம் started working on 27 நைட்டே. அந்த நைட்டு ஃபுல்லாக வாகனத்தில் வச்சு சுற்றி கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் அடிச்சுட்டு வர்றது எல்லாமே நீதிமன்றத்துக்கு தெரியும். All of this has been exposed. Everything was exposed, not only by us. State also gave certain facts. I think that is important to know. பொதுவாக நம்ம சமூகம் இப்படி ஒரு வழக்கை கொந்தளிக்கிற மனநிலையில் அதை அணுகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி பல நேரங்களில் அடுத்த வழக்கில் தான் அதை பேச தொடங்குறோம். இந்த சமூகம் அதுக்குள்ளே நார்மலைஸ் ஆகிடுது. எல்லா விஷயங்களும் இந்த சமூகத்தில் நார்மலைஸ் ஆகிடுது. அப்போ இந்த 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 சென்சிட்டைசேஷன் என்பதை இந்த 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 மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த சென்சிட்டைசேஷன் என்பது எந்தெந்த தளங்களில் நடைபெற வேண்டும் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இது சம்பந்தமாக நீதிமன்றம் எதிர்பார்த்தது என்னென்னா அதையும் சொல்லிடணும். எதிர்பார்த்தது ஓப்பனாக சொன்னது, அரசு என்ன செய்ய போகிறது, யூ கம் அவுட் வித் யுவர் கார்ட்ஸ். அதை ப்ரெஸ் பண்ணாங்க, ரொம்ப ஜெனுவினாக ப்ரெஸ் பண்ணாங்க. நாங்கள் தான் கோர்ட்டில் இருந்தால் ஆணையிடுறதா இருக்கக்கூடாது, அரசு என்ன செய்கிறீர்கள். இப்போ அவங்க சொன்னாங்க மத்தியானத்துக்குள்ளார டிஎஸ்பி சஸ்பெண்டட்னு சொன்னாங்க. Principle of command responsibility, who gave the command, he should take the responsibility என்ற ஜூரிஸ்ப்ருடன்ஸில் அந்த பிரின்சிபலில் who gave the command கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கலெக்ட் பண்ணியிருக்கிறதுல எல்லா சிடிஆரும் கனெக்டடு, எல்லா டிவிஆரும் கனெக்டடு, சிசிடிவி கேமரா எங்கெங்கெல்லாம் நகரத்துலேருந்து எல்லாம் கனெக்டடு. ஸோ தட் வாஸ் தி ஆஃப் த போலீஸ் ஆஃப் தி கோர்ட். ஏன்னா எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வருத்தம் எங்கே இருக்குன்னா ரெண்டு இதில் வருத்தம். ஒன்று மகிழ்ச்சி என்னவா இருந்ததுன்னா, ஃபாலோவிங் திஸ் இதில் அரசியல் சாயம் பூசாமல் நான் பேச விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, அந்த வீட்டில் வந்து மினிஸ்டர் இருந்திருக்கலாம், லோக்கல் மினிஸ்டர், பேசி ஐ எம் சாரி, என்னை மன்னித்து விடுங்கள், நடக்கக்கூடாது நடந்தது என்று சொன்னாரே, அது வந்து இஸ் அ பிக் ஜெஸ்டர். நம்ம மனித உரிமை பார்வையில் பார்க்கக்கூடிய நபர்கள் என்ற காரணத்தில் விக்டிம்ஸ் ரைட்ஸ் இஸ் ஆல்சோ டு கெட் அன் அப்பாலஜி. இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் முத்துகிருஷ்ணன், ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் அன் அப்பாலஜி. நான் அண்டர்டேக் பண்ண சில கேசஸில் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு எங்கள் முன்னாடி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, இது கட்ட பஞ்சாயத்து கிடையாது. ஹி ஹாஸ் அ ரைட் டு காம்பன்சேஷன். பட் அதோடு சேர்த்து அந்த நபருக்கு, பாதிக்கப்பட்ட நபருக்கு, ஹி ஹாஸ் அ ரைட் டு அன் அப்பாலஜி. நீங்கள் தயவுசெய்து அவரை பார்த்து அப்பாலஜைஸ் பண்ணுங்கள். நான் இதை ஃபோட்டோ எடுத்து எங்கேயும் போடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, நான் செய்ய மாட்டேன்னு. இட் ஹேப்பன் செவரல் இயர்ஸ் அகோ. எனக்கு அதுக்கப்புறம் பார்க்குற அப்பாலஜி, மிஸ்டர் M.K. ஸ்டாலின் அப்பாலஜைசிங் டு த ஃபேமிலி ஆஃப் நவீன். நாட் ஓன்லி ஆன் ஃபோன், ஆன் வீடியோ. அந்த பாயிண்ட் இஸ் த ஜெஸ்டர் ஆஃப், அது வந்து அரசியல் படுத்தணும்னா கொச்சப்படுத்திடலாம். நான் வந்து UN பிரின்சிபல்ஸ் ஆன் விக்டிம்ஸ் ரைட்ஸில் பார்க்கும்போது ரைட் டு அப்பாலஜி இஸ் ஒன் ஆஃப் த ரைட்ஸ். அந்த ரைட்டை பயன்படுத்தி எஸ் அப்பாலஜைஸ், குட். அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன செஞ்சிருக்க வேண்டும்ன்றது எனக்கு சில இது இருக்குது. ஒன்று, அவருடைய கட்சிகளை சார்ந்தவர்களே வந்து அந்த அஜித்குமார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் அமர்ந்து டிஎஸ்பி மத்தியில் லிஸ்ட் ஆஃப் பார்ட்டி பீப்புள், வி டோன்ட் நீட் டு கெட் இன் டு தட் லிஸ்ட். அந்த லிஸ்டெல்லாம் தமிழகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் மட்டும்தான் சில டைம் ஐ மேக் அ மிஸ்டேக் இன் நேமிங் த பீப்புள். பட் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் டிஎம்கே, பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் ஆஃப் டிஎம்கே ஃப்ரம் திருப்போணம் அண்ட் மானாமதுரை எட்ஸெட்ரா, இவங்கெல்லாம் வச்சு 50 லட்ச ரூபா பேசினாங்க. திஸ் இஸ் ராங். நீதி சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவருடைய கட்சியில் அவர் என்றும் எழுதுகின்ற முரசொலியில் இது தவறு, இப்படி செஞ்சவரை மேல் நான் கட்சியில் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது அடுத்த கட்ட ஒரு பாசிட்டிவ் ஸ்டாண்டாக இருந்திருக்கும். இட் இஸ் நாட் டூ லேட். அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. காரணம், அதுதான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மூன்றாவதாக அவர் வந்து நான் இதை சிபிஐக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார்.
எல்லாரும் இப்போ சிபிஐக்கு போயிடுச்சுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி சப்மிட், இது வந்து சிபிஐக்கு போன வழக்கு இல்லை, அவர் சிபிஐக்கு கொண்டு போகிறது எனக்கு ஆட்சேபனை இல்லைன்றது ஓவராக சொல்லியிருக்கார். அவருடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ஏஜி திரு அஜ்மல் கானும் நீதிமன்றத்தில் சிபிஐக்கு போகிறதுனா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, நீங்கள் கோர்ட் ஆர்டராக பாஸ் பண்ணுங்கன்னாங்க. கோர்ட் செட் ஐ வில் நாட் பாஸ் அன் ஆர்டர், ஸோ சிஎம் செட் திஸ், பட் ஐ டோன்ட் நோ வாட் த கோர்ட் வில் டூ. என்னுடைய சொந்த கருத்து இது சிபிஐக்கு போகக்கூடாது. இது 75% of the evidence in this case is being recorded by that district judge. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அங்கே இவங்களாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை நியமனம் பண்ணாங்கன்னா யோசித்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இன் தியர் விஸ்டம் ஒரு சரியான பர்சன் போட்டிருப்பாங்கன்னு தான் கருதுகிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோன்ற காரணத்தினால பொதுமக்கள் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் காவல் நிலையத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய டிராவலர்ஸ் பங்களாவாக இருந்தாலும் ஃப்ரீயாக, டிட்டர்மிண்டாக, டீட்டெயில்டாக எக்ஸாமின் பண்ணுறதுக்கு, டீபோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. யாரெல்லாம் பயந்தாங்களோ அவங்க பயம் நீக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் சைலண்ட்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அவங்க சைலண்ட்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான இருக்குது. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம், அது யாராக இருக்கட்டும், கையில் கொடுக்கப்பட்டு இதே நீதிமன்றம் ஃபாலோ பண்ணுச்சுன்னா 30 நாட்களில் சார்ஜ் ஷீட் போடக்கூடிய ஒரு வழக்கு இந்த வழக்கு. அவ்வளோ வேலைகள் ஏற்கனவே நீங்கள் சொல்கிறபடி ஏற்கனவே அவ்வளோ வேலையும் நடந்து, நீங்கள் சைட் பண்ணது தான் வேகமாக நடந்ததுன்றது. வேகமாக நடந்தது மட்டும் இல்லை, முடிக்கவும் சரியாக நடக்கும், முடிவும் அப்படி இருக்கும். நீங்கள் கொண்டு போய் சிபிஐ மாதிரி இடத்துல இதை கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கில் வழக்குகளில் இது ஒன்றாங்க. சிபிசிஐயில் போனாலும் அப்படி ஒரு வழக்காக மாறிவிடும். அப்படி மாறாமல் இருக்கணும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அது மட்டுமல்ல, சார்ஜ் ஷீட் போட்ட பிற்பாடு ட்ரையல் ஆல்சோ ஷுட் பி இன் எ டெடிகேட்டட் கோர்ட். அதுக்குன்னு டெசிக்னேட்டட் கோர்ட் கொடுத்தா தண்டிக்கக்கூடிய, தண்டனை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு வேகத்துடன் நடக்கக்கூடிய தரமான ப்ராசிக்யூட்டர், நல்ல தரமான ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ணட்டும். திஸ் கேஸ் வில் எண்ட் இன் அ டெஃபினட் கன்விக்ஷன். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நல்ல பாதையில் போயிட்டுருக்கு, தொடர்ந்து போகணும். இந்த சிபிஐக்கு போகிறதுனால என்ன ஏற்படுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்ல காவலர்களுடைய மொரல் குறையுது. இப்போ எங்களுக்கு வந்து காவல்துறைக்கு எதிராக பேசுபவர்கள் மட்டும் எங்கிட்ட வந்து பேசுறது இல்லை, காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்லவர்களும் பேசுகிறார்கள். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் பலர் பேசுகிறார்கள், டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் நிறைய பேர் எங்ககிட்ட பேசக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் இருக்குன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க நேர்மையாக இருந்திருக்காங்க. நாங்கள் அவங்களுடைய நேர்மையை தொடர்ந்து 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் பார்த்தவர்கள். இவங்களுடைய முறையெல்லாம் எப்படி சஸ்டெயின் ஆகும்? நீங்கள் எடுத்தவொடனே இந்த கழகம் எடுத்து அங்கே கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இது மாதிரி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தரமான காவல்துறை அதிகாரி இல்லை என்ற ஒரு நிலைப்பாடா, இல்லை எனக்கு வந்து நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் நான் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற காரணத்துக்காக கொடுக்குறீங்களா? அப்படி தான் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. தயவு செய்து அது ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது போன்ற இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல் நல்ல டீம் இருக்குது. ஒரு ஜுடிஷியரிக்கு ரெகுலராக ரிப்போர்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இருந்ததுன்னா அவர்களும் 30 நாட்களில் முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் டு தி இஷ்யூ ஆக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இல்லை, காவல்துறைக்கு இந்த வழக்கின் வாயிலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல்வர் முரசொலியில் தன் கட்சிக்காரர்களுக்கு ஒரு எழுத வேண்டும் சொல்லி, இப்போ இந்த துறையின் அமைச்சராக இருக்கிற அவர் இந்த வழக்கை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான ஒரு சென்சிடைசேஷனை காவல்துறைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அதாவது 30ஆம் தேதி முத்துகிருஷ்ணன் நம்ம இங்கே நீதிமன்றத்திட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் உடனடியாக சிஎம் வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு, ஆல் டாப் ஒஃபிஷியல்ஸ். அதுக்கப்புறம் ஏடிஜிபி நேற்று நடத்துகிறாரு. முந்தா நேற்று ஏடிஜிபி சொல்கிறாரு ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலைக்கப்படும். நல்ல விஷயம். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா சில இம்மீடியட் கைட்லைன்ஸ், இதை தடுப்பதற்கு நீதிமன்றம் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கே, அந்த கட்டளைக்கு ஏற்றாற்போல் ஒரு ஏடிஜிபியோ ஒரு டிஜிபியோ செயல்படுவார்கின்றது என்னை மாதிரி ஆண்டுகளுக்கு நான் தான் ஐம் ஜென்ரஸ்லி ஆனரிங் ஆனஸ்ட் பீப்புள் செய்வார்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கு, செய்யணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. என்னெல்லாம் செய்யலாம், எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம். அதை விட்டுட்டு ஒரு மினிட்ஸ் ஒன்று நேற்று வெளியே வந்திருக்கு, மினிட்ஸ் ஆஃப் தி
of the meeting of the ADGP together with all officers னு ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு வேதனை ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அதை பார்த்தோன்னே ஒரு 40 பெண்கள் அமைப்பை சார்ந்தவர்கள், டாக்டர் வசந்தி தேவி உட்பட, ஓய்வு பெற்ற IPS அடிஷனல் ADGPயாக ரிட்டையர் ஆன திலகவதி மேடம் உட்பட, கீதா ராமசேஷன் உட்பட, அஜிதா உட்பட, அது நான் அந்த லிஸ்ட் இன்னும் பெருசாயிட்டு நினைக்கிறேன், நீ சாயங்காலம் வெளியே போயிடும், வருத்தப்படுகிறார்கள். காரணம் அவங்க நம்முடைய நமக்கு எல்லாருக்கும் அந்த நோய் இருக்கு. அந்த மேல் ஷாவனிஸ்டிக் வே ஆஃப் லுக்கிங் அட் த போலீஸ் ஃபோர்ஸ் அதில் காட்டியிருக்காரு. என்ன, பெண்களை வந்து பந்தோபஸ்து டியூட்டியில் போட்டுறாதீங்க. இது ஏங்க இதான் இஷ்யூ, இதான் இஷ்யூ. அப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பிரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸை வந்து நீங்கள் அவங்க சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணலையோ? அப்போ உங்கள் போலீஸுடைய வெல்பீயிங்கில் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அக்கறை இல்லாமல் இருக்கிறீர்கள் தானே காட்டுது உங்கள் மினிட்ஸில் என்ன சொல்கிறாங்க? CSR உடனே கொடுங்க. என்னையா இதெல்லாமா சொல்ல வேண்டியது இருக்கு? நான் என்ன எதிர்பார்த்திருப்பேன் இந்த நேரத்தில்னா, CCTV கேமரா எல்லாம் ஒழுங்கா இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், இப்பதான் அங்கிருந்து வரேன், வேற யாருக்கும் நான் சொல்ல, உங்கள்கிட்ட தான் சொல்றேன். ஆனா அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. அவர்கிட்ட சொன்னேன் இமீடியட். இன்னைக்கு வரைக்கும் திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷன்ல CCTV இல்ல CCTV இருக்கு. CCTV கேமரா இந்த காவல் நிலையத்தில் இருக்குன்ற போஸ்டர் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கணும். அது அங்க இல்லை. நான் எங்க ஆரம்பிக்கிறேன், நான் நேற்று 22ஆம் தேதி சாத்தாங்குளத்தில் ஆரம்பிச்சேன். அங்க போகும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு 20 இளம் காவலர்கள் பெண்களை வந்து ஏவி விட்டார்கள், ஒடியாந்தாங்க. ஏதாவது யாரோ டெரரிஸ்ட் வர்ற மாதிரி ஒடியாந்தாங்க. நான் நின்று அதை பார்த்துட்டு இருந்த, வாழ்க்கையில் இப்படி நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு. என்ன சார், நான் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் இன்ஸ்பெக்டர் சொன்னார். ஏன் சார்னா, நீங்கள் உள்ளே வரக்கூடாது சார். அதான் சார் எங்களுக்கு ஃபோர்காஸ்ட்னாரு. என்னையா ஃபோர்காஸ்ட்? முருகன் கான்ஃபரன்ஸ் நடக்குது, ரைட்டு நடக்குது. முருகன் கான்ஃபரன்ஸ் எனக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்தது இன்னைக்கு வந்து விஜயோடைய பர்த்டே. நாங்கள் சரிங்க, நல்லதுங்க, நானும் அவரை வாழ்த்திடுறேங்க, விட்டுருங்க. வேற என்ன, இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் குடும்பத்தில் வந்து நிகழ்ச்சி நடக்குது, தான் முடிச்சுட்டு வந்துட்டேன். உங்கள் பின்னாடி ஒரு 150 பேர் வரலாமேனாரு. ஏங்க வந்தால் அவங்கள நிப்பாட்டிடுங்க. நான் வந்து காவல் நிலையத்தை பார்க்கணுன்றேங்க. நான் உள்ளாரெல்லாம் உங்கள் காவல் நிலையத்தில் கால் எடுத்து வைக்கல. இப்போ ஏதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் வெளியே போஸ்டர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு வரேங்க. இந்தாங்க என் கேமராவை கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க போதும் அப்படின்னு. உங்களை எம்பாரஸ் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த கேமும் இல்லைங்க, நடக்கலை. இது 22ஆம் தேதி. இது ADGPக்கு தெரியாதா? இது சங்கர்ஜிவால் DGPக்கு தெரியாதா? ஏன் இந்த கைட்லைன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அதை சொல்லாமல் இருக்கீங்க? அப்போதானுங்க பொதுமக்களுக்கு தெரியும். நான் காவல் நிலையத்திற்கு சென்று அந்த காவல் நிலையத்தில் ஒரு மனித உரிமை மீறல் ஏற்பட்டால் நான் அதோடைய ஃபுட்டேஜை கேட்க முடியும். RTI போட்டு கேட்க தேவையில்லை. நான் கேட்டால் அவர்கள் கொடுக்கணும். வாங்கியதை வைத்து தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்று இருக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. நம்ம திருப்போணத்தில் இல்லையேங்க, சாத்தாங்குளத்தில் 22ஆம் தேதி இல்லைன்னு பார்த்தேன். அடுத்த காவல் நிலையத்துக்கு நான் அங்கே போகிறேன், இன்னைக்கு பார்க்குறாங்க இல்லை. அசிங்கமா இல்லையா? இது அந்த கைட்லைன்ஸில் இருந்திருக்க வேணாமா? யார் கேட்டாலும் கொடுங்கயா. இந்த இடத்தை தான் போன வருஷம் 2022 சைலேந்திர பாபு ஜூன் மாதம் 14ஆம் தேதி 41 கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு. அந்த கைட்லைன்ஸ் கூட இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல. அது ஃபாலோ பண்ணியிருந்தா உன்னுடைய ஸ்பெஷல் டீம் மானிட்டர் பண்ணப்பட்டிருக்கும். அதில் 3வது ஐட்டம் அதுதான், செகண்ட் ஐட்டம் அதான் மானிட்டர் பண்ணணுன்றது கிடையாது. இந்த கூட்டங்களே இப்போ ஒரு கண்துடைப்பாக மாறுவதற்கான எல்லா பிரச்சனை என்னன்னா, கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஷாக் இருக்கு, மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஷாக் இல்லைன்னு தான் அந்த மினிட்ஸ் காட்டுதுன்றது வருத்தத்துடன் சொல்லுகிறேன். சீஃப் மினிஸ்டருடைய ஆக்ஷன் வித்தியாசமாக இருந்தது. அவருடைய உயர் காவல்துறையுடைய அதிகாரிகள் வந்து they never built on the previous DGP's guidelines. இவங்க விட்னஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்கலாம். இனிமே எங்கே இருந்தாலும் விட்னஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கயா, அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, 2018 இருக்குது. அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்கலாம். சொல்லவே இல்லை. எல்லா மாவட்டங்களையும் டெட்டரன்ட் விட்னஸ் டெபோசிஷன் சென்டர்ஸ் இருக்கணும். அந்த டெபோசிஷன் சென்டரில் தான் விசாரணை நடக்கணும். சாட்சி சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் டிபோஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன்ஸ் இருக்குது. கரூரில் மட்டும்தான் இருக்குது, மதுரை பெஞ்சுடைய ஜூரிஸ்டிக்ஷனில். தருமபுரியில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, சென்னை ஜூரிஸ்டிக்ஷனில், வேறு எங்கேயுமே கிடையாது. நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், அங்கே விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நான் நின்னோம்.
எதிரி ஒரு வழக்கறிஞர் 20 years imprisonment was given just about 10 days 15 days ago. ஸோ இதெல்லாமா தான் சொல்லணும். இதுதானே நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய டிஜிபி இதுதான் சொல்வார்னு எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஏடிஜிபி இதுதான் சொல்வார்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க என்னன்னா ஒரு நாள் காலை உட கையை உடைன்றீங்க. கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது மட்டும் இல்லை முத்துகிருஷ்ணன், அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட பிற்பாடு எலும்பு சேருகிறது பாருங்க. இதுல எல்லாத்துலயும் எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எலும்புகள்லாம் இப்படி சேருவது கிடையாது. எலும்புகள் சேருவது இப்படி. அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா நடக்க முடியாது. யூ ஆர் மேக்கிங் தம் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. அவன் கிரிமினலா இருக்கலாம். அவனை கிரிமினலா இருக்கக்கூடியவனை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 சூழல் நீங்க உருவாக்குறதை விட்டுட்டு நீங்க இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்களே, இது தப்பு. இதுதான் செய்கிறார்கள், தொடர்ந்து செய்து இதுதான் செய்யறாங்க. அதனால this has to change. I am not happy. Higher police who have taken this kind of position. இது இப்போ என்ன ஆச்சு, இந்த வரைக்கும் தேவதானப்பட்டியில் அங்க வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தான் நடக்கும். ஜனவரியில ஒருத்தனை உதைச்சு துவைச்சு எடுத்திருக்காங்க, ஒரு ரமேஷை துவைச்சு எடுத்திருக்காங்க. அந்த ரமேஷ் நேற்று நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சீட்ல உட்கார்ந்தாரு. நம்புங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் இதை பத்தி பேசும்போது கை நடுங்கிட்டு இருந்தது. அவர் வந்து ஒரு எஸ்சி சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரர் பயப்படுறாரு. நான் கேட்டேன், ஏங்க ஆஸ்பத்திரிக்கு போகல, இப்படி அடிச்சிருக்காங்களே, ஒரு இன்ஸ்பெக்டர் காலால எட்டி உதைக்கிறாரு. எனக்கு வந்து உடல் அப்படியே உடம்பு ரீதியா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன். நான் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படியே அந்த கீழே காலில் விட்டு மன்னிப்பு கேட்கிறான். அவன் வேற ஒன்றும் பண்ணல. அன்னைக்கு பொங்கலுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சிருக்கான், ரோட்ல பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க, இழுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவன் வேற எந்த தப்பும் செய்யல, திருடல, வேற ஒன்றும் செய்யல. அவனை நீங்க ஓரத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சிருந்தீங்க, அவன் நிதானமா இருப்பான். அதுக்கு ஐயா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவன் ஒரு ஆட்டோ டிரைவர், அவன் ஒரு உழைப்பாளி, அவன் வேற எங்கேயும் போய் வாங்கியிருக்க மாட்டான். நீங்க நடத்துகிற டாஸ்மாக்ல தான் வாங்கியிருப்பான். அரசாங்கத்துக்கு உங்களுக்கு எனக்கும் தேவை வரியை வந்து அவன் கட்டிக்கிட்டு டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சவன் தான். அந்த பையனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை யாரோ ஆர்டிஐ கேட்கும் போது எங்கள் தேனி போலீஸோடைய விவரத்தை பாருங்க, அதை கொடுத்துருக்காங்க. இப்படிதான் வெளியே வந்தது, வேற யாரோ இந்த ஃபுட்டேஜை கேட்டு வரல, அப்படி வெளியே வந்தது. இன்னைக்கு அவனை விரட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே உட்கார வச்சுக்கிட்டே ஐஜி கிட்ட பேசி, அந்த ரமேஷ் நீங்கள்லாம் தேடிட்டு இருக்க ரமேஷ் என்கிட்ட தான் இருக்காரு, கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு மாலை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், தயவுசெய்து அவருடைய புகாரை எடுத்து தயவுசெய்து விசாரிங்கன்னு சொன்னேன். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அஜித்துடைய வழக்கின் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கு ஒரு இறுதி முடிவு வரணும்னா, அஜித்குமார் சட்டம் என்ற சித்திரவதையை தடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரேன்னு சொல்லுகின்ற முதலமைச்சர், இந்தியாவில் இல்லாத, தேசிய ரீதியில் இல்லாத, கடந்த இவ்வளோ ஆண்டுகளாக கொண்டு வராத டார்ச்சர் ப்ரிவென்ஷன் ஆக்டை தமிழகத்தில் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். இதுதான் நீண்ட காலத்திற்கு அஜித்குமார் போன்றவர்களுக்கு இன்னொரு அஜித்குமார் ஏற்படாமல் இருப்பதற்கு வசதியாக இருக்கணும். அதில் அஃபென்ஸை நீங்கள் டீல் பண்ணணும், விட்னஸஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது சொல்லணும், நீதிமன்றங்கள் வேகமாக எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லணும். இது அஜித்குமார் ஆக்டின் பேர் வச்சிங்கன்னா அது ஒரு ஞாபகப்படுத்துகின்ற, எப்படி நிர்பயா ஆக்ட்னு சொன்னாங்களோ இது வந்து அஜித்குமார் ஆக்டாக இந்த அரசு கொண்டு வரணும். ஆகவே இது ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி வேகமாக சில விஷயங்கள் நடந்தது, மறக்கப்படப்பட்டது அப்படின்ற மாதிரி போகாமல், இது மறக்கப்படலை, இந்த ஆட்சி அதை மறக்கவில்லை, அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு இதை கொண்டு செல்ல தயாராக இருக்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிச்சயமாக மிக முக்கியமான கோரிக்கைகளை இந்த உரையாடலின் வாயிலாக நாம் முதல்வருக்கும் வைக்கிறோம். மிச்ச கோரிக்கைகளையும் நாம் வரிசைப்படுத்தி சொல்லலாம். நிச்சயம் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டது இருக்குது. ஜார்ஜ் ஃப்ளைடாக இருக்கலாம், சாத்தான்குளம் சம்பவமாக இருக்கலாம், அஜித் சம்பவமாக இருக்கலாம். இன்றைக்கு ஏறக்குறைய ஒவ்வொரு சிட்டிசன் கையிலையும் ஒரு கேமரா இருக்குது, ஒரு செல்ஃபோன் இருக்குது. நாம் நினைக்கிற விஷயங்களை எல்லாம் சாதிப்பதற்கு இன்றைக்கி சிட்டிசன்ஸ் எம்பவர்டாக இருக்காங்க. இந்த வழக்கிலும் அப்படி ஒரு தனிநபர் எடுத்த காணொளி நமக்கு ஒரு பெரிய திறப்பை கொடுத்துருக்கு. நீங்கள் சொல்வது போல் சிசிடிவி கேமராக்களையே நம்ம வச்சு ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்க முடியும்னா, இதெல்லாம் நாம் இன்னும் காவல்துறையினுடைய அந்த அதிகாரத்தை மட்டுப்படுத்துறதுக்கு அல்ல, நியாயம் வழங்கும் இடங்களாக அவை திகழ இந்த விஷயங்கள் நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயம் இந்த ஒவ்வொரு சம்பவத்திலையும் நம்ம இப்படி ஒரு விரிவான உரையாடலை நிகழ்த்துவதே இந்த சம்பவத்தின் வழியாக சில நியாயங்கள், சில நியாயமான நடைமுறைகள் பிறக்கட்டுமே என்றுதான். நிச்சயம் அஜித்குமார் வழக்கை ஒட்டி இந்த உரையாடலில் நீங்கள் ஈடுபட்டதற்கு
பிளாக் டாட்ஸ் வாசகர்களின் சார்பாக, சேனலின் சார்பாக உங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும், இந்த வழக்கில் நீங்கள் மிக வேகமாக துரிதமாக நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளாக 35 ஆண்டுகளாக இந்த பணியை தான் செஞ்சுக்கிட்டு வரீங்க. உங்களுடைய அனுபவம் என்பது இந்த வழக்குக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயம் தொடர்ந்து இந்த சமூகத்திலும் அரசிலும் நாம் தலையீடுகளை செய்வோம். நன்றி.